சக்தி வடிவேலவனே உத்தமியால் புத்திரனே வேளா உத்தமியால் புத்திரனே பக்தியோடு உனை தொழுதேன் பாதுகார வேளா நான் பஞ்சு போல பறக்கிறேனே பார்வதி. மூன்று பணத்தின் தவத்தோடு பரிவாரம் செய்ய ராஜா பெருமலைக்கு போய் அடிபட்டிருக்கா சூரியனாகப்பட்டவள் கட்டளையை மதிக்கும் ஆக்கியளிக்கும் சூரியன் நாடு வரும்போது என் மார்புல ஒளி அப்படி திசி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவனுக்கு சூரியன் வரும். அது தவிர அந்த சந்திரன் உண்டோ சந்திரன் அவன் என் கட்டளையை மதித்து என் ஆட்சிக்கு பயந்து நமக்கு என்னடா வேலை செஞ்சு ஆக்கினைக்கு பயந்து என் கட்டளைய மதித்து என் சரசுக்கு மேல என்னடா வெயில் அடிக்குது அடிக்கும் சமயத்துல என் சரசுக்கு மேல அவன் என் கூட நைட்டணும். அப்படி அவன் நைட்டுல அதுல ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டது அவனுக்கு சந்தேகமாகும். அது தவிர விளையாடுறோம்
எங்க மகாபலிபுரம் உங்களுக்கு பிறகு இந்த பொன்னகராரி பட்டணம், ரத்தனகிரி பட்டணம், பொன்னகராரி பட்டணம், இந்த 3 பட்டணத்துக்கு மன்னனுக்கு மன்னனாக, கடவுளுக்கு கடவுளாக, ராஜாவுக்கு ராஜாவாக, தரதுல பேரு மண்டை கூட்டு விளையாட்டு எப்படி அவன் நாட்டை ஆளுவான். அதனால இளமையில் கல்வி, வயது அவனை பள்ளிக்கூடத்தில் வைத்து ஆட்சிக்குரிய கடும் நாமளும் நினைத்து கொண்டுதான் வைத்து 5ஆவது அவனை நேர காலத்துல பள்ளிக்கூடத்துல வைத்து தர்ம சாஸ்திரங்களை கற்றுக்கொள்ள இருந்தாலும் தக்க சமயத்தில் வந்து நமக்கு ஞாபகப்படுத்தினார். அதனால இப்போது நல்ல நாள் பார்த்து எவ்வளவு வேணுமோ வாங்கிட்டு சந்தோஷமா போங்க அப்படின்னு அனுப்பி வச்சேன். நாரதர் வாக்கின் பிரகாரம் என் மகனாகிய பிரகலாதனை பள்ளிக்கூடத்துல வைக்கிறேன். பள்ளிக்கூடத்துல வைக்கணும் நான் தான் சொல்றேன். எந்த நேரமும் மூத்த மகன் ஆசையில பிறந்த குழந்தை அவனை என விடாம கொஞ்சம் ராஜி அவளை கேட்காம பள்ளிக்கூடத்துல கேட்க அவளை அழைத்து அவளுடைய அதனால அவளை அழைத்து இந்த ஆலோசனை அவளிடம் கேட்டு அதுக்கு பிறகுதான் மகனாகிய பிரகலாதனை பள்ளிக்கூடத்தில் ஏற்பாடு செய்ய வேண்டும் செஞ்சு அவரை செய்து சகலவித ராஜ மரியாதைகளோடு ஒருவருடைய கணவர் உங்க கணவர் யோக யோக யரேனீஸ்வரன் ராஜசபைக்கு ஆட்சி இருக்காரு. என்னன்னு தெரியாது.
தாங்கள் பாத ஆரம்பித்த கமலங்களுக்கு சொல்லக்கூடிய மலர்களை கொண்டு வந்து தாங்களுடைய பாதத்தை பன்னீரால் என்றைக்கும் சீரும் குழந்தைகளோட அரமனையில வாழ்வோர் தயிர் நமது குழந்தைகளுக்கு அவர்கள் ஊட்டிக் கொண்டு இந்த ராஜசபையிடமாக அழைத்தீர்களே என்ன காரணம்? தெரியும் இருக்க முடியாது. நமக்கு குழந்தை 5 குழந்தை. அனுகலாதன் பேர் அனுகலாதன், சங்கலாதன், கலாதன், சொலாதரை, இப்படி 4 ஆண் குழந்தைகளும் 1 பெண் குழந்தையும் 5 குழந்தை மட்டும். வேண்டி அடுத்தவங்க வந்து எனக்கு ஞாபகம் போடுறாங்க. நாரதர் வந்து மதிமந்திரிமார்களோடு கூடிக்கொண்டு விளையாடி கொண்டு இருக்கிறோம். எனக்கு பிறகு அப்படியே சொல்லுங்க, அப்படியே பொண்ணுகள் அப்படியே 3 குட்டத்தையும் மக்களுக்கு மன்னனாக கடவுளுக்கு கடவுளாக ஆச்சரியம் செய்வோம். நல்ல அறிவு கல்வி எல்லாம் வேணும்ல பரவாயில்ல. இங்கே நல்ல பள்ளி குடிக்க வைப்பதற்காக கேட்க வேண்டும். அப்படி செஞ்சாட்ட உன் ஆசையில் அவனை பெரிய போக முடியாது.
மேல் இருக்கப்பட்டவன் நான் தான் ஐயா. ஆந்தாரோ இடுப்பு ஒடிந்தாரோ இந்த இடுப்பு நான் இல்ல, அப்புறம் நான் தானோ சாமி கும்பிடுறாங்க. கும்பிடுங்கல்லன், குலைத்திடுங்கல்லன், அம்பிடுங்கல்லன், அழுங்கல்லன், தொழுங்கல்லன், ஆச்சாரக்கல்லன், இந்த 5 கல்வல்லன் இவர்கள் வேணும். மணியார வழிபறி கொள்ளக்காரன், மணியார கொட்டடையில் அடான்னு மணியார் அடிச்சு போட்டு அப்புறம் என்ன யாரு அடிக்கிறது? மணியார் பார்த்து ஒரு நடப்பாரு. சாமி நான் சேவிச்சிருக்கேன். பெரிய மலத்துக்கா சாமியா, சின்ன மலத்துக்கா சாமியா? அந்த வேலை எனக்கு வேற வைக்கிறியா? தெண்டம் ஏன் நே கேட்டா தண்டம், ஓய்வு பண்ணுக்கணும் ஒரு படம் தண்டம், நே கிரடா தண்டம். நமஸ்காரம். கடையில விற்கிறதா படிகாரம். சாமி நான் தொழுதுருக்கேன். தொழுதூர்ல ஊர்ல இருக்கிறியா, ரோட்ல இருக்கிறியா? ஊர்ல இருந்தா உனக்கு என்ன, ரோட்ல இருந்தா உனக்கு என்ன? ஊர்ல இருந்தீங்கன்னா பாபா கடை வைக்கலாம், டர்பன் வைக்கலாம், இந்த செக்குல புண்ணா கொண்டு வரலாம். ரோட்ல இருந்தீங்கன்னா கம்மங்குழி வைக்கலாம், கேவுருங்குழி வைக்கலாம், இந்த போண்டாட்டி வடமுறுக்கு, போண்டாட்டி வடமுறுக்கு, போண்டாட்டி வடமுறுக்கு வச்சிருக்காங்க. அவன் அண்ணனா தம்பியா நீ போன பிறப்புல இருக்கிற அவன் அண்ணனா தம்பி ஒண்ணு. சாமி என்ன பிச்சை எடுக்கிறேன்னாக்காத. சாமி நானு கோடி விட்டு குப்பன் சாமி. கோடி விட்டு குப்பனும் சுசி பவான் அம்மா பக்தோ. என்ன நான் ஐயர் வந்திருக்கான மரியாதையா 2 கையெடுத்து கும்பிடுறேன். நீ ஜூத்து கை இவரை கையெடுத்துக்கிட்டு நம்மளாம் பஸ்துங்கிற. செம்பத்தாயாலும் இல்ல வலதுனா அக்கடி உண்டா இருக்கு, எடுத்தா பத்தி அடிச்சிருடா. நான் செத்து போகணும் என் உசுரை காப்பாத்துறேன். நான் செத்தா மயிராட்சி ஒரு பீடி 10 அடிக்கணும். சுருக்கு தெரியாது பேசிட்டு இருக்கிறேன். என்ன சுருக்கு வானம் பிடிக்குது அந்த சுருக்கா? அப்படி அல்ல, நீங்க எல்லாம் பெருமா மோத்தல பிறந்தவா, அப்புறம் பாதி பேர்லாம் ஜூத்துல பிறந்தவா. அப்படி இல்ல, நாங்களாம் பெருமா மோத்தல பிறந்தவா, நீங்க எல்லாம் பாதத்துல பிறந்தவா. பாதத்துல பிறந்தவாளா? ஆமா. நீங்க எல்லாம் கம்மங்கூழ் கேவுருங்குழி கூட சாப்பிடுவீங்க, நாங்களாம் பச்சரிசி நெய், பச்சரிசி சாதம் நெய் சாதத்தோட சாப்பிடுவோம். அப்படியா? ஐயா அது எதையோ தின்னுங்க. அப்புறம் மகாராஜன் சென்று வந்திருப்பதாக நிறுத்துவா. ஆமா மகாராஜா 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 நான் வந்திருக்கேங்க. இன்னையோட என் மந்திரி வேலை ரிட்டையர்மெண்ட். என்ன காரணம்? குடி கத்தியா? தெற்ப பிடித்த கையினால் ஆயுதம் பிடித்தே பழக்கம் இல்ல. இது என்ன பிடிக்க சொல்றேன்? குடியா எடுத்துட்டு போனாலும் அது கருவேறு படிக்கலாம். ஆமா இதால் தான் என்ன பண்ணுவேன்? குடியாங்கறல என்ன பிடிக்க சொல்றேன்? தெற்ப பிடித்த கையினால் ஆயுதம் பிடித்தே பழக்கம் இல்லடா. என் மந்திரி வேலை என்னோட க்ளோஸ். என் மந்திரி வேலை என்னோட க்ளோஸ். என்ன காரணம்? நான் வந்திருக்கேங்க. அப்பன்னா முன்கோட்டை வாசப்படியில் ஜர்வ ஜாக்கிரதையா காவல் கொண்டு கட்டி கொடுத்தாடா. அபஸ்து அபஸ்து நான் அப்படியே தெரிவித்த நான் வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க. போய் நான் வந்திருக்கேன் அப்படி தெரிவிக்க வேண்டாம். தெய்வலோகத்திலிருந்து வந்திருக்கிறார், முனிவர் வந்திருக்கிறார். தெய்வலோகத்திலிருந்து மினி வந்திருக்கா? மக்களை சாப்பிட்டு சனத்தோட கூடாத தெய்வத்தை முடியும் போய் முடிச்சு குத்தி தாலி செம்பத்தாயிரம் பூக்க காட்டு. என்ன அதுக்கு குத்துனா குத்துனியா காட்டியா? இது என்னது? இது கோணிச்சு. இது மூக்கணாங்க. இதெல்லாம் மெலிசா இருக்க கூடாது, மொத்தமா மெலிசா இருக்க கூடாது. ஆமா நான் என்ன சொன்னேன், என்ன சொன்னேன்? நீ சொன்ன மாதிரியே அங்க போய் திருத்தமா என்ன சொன்ன? தெய்வலோகத்துல மினி வந்திருக்கேன்னு. அப்படியே ஆனா மக்கள் எல்லாம் பொறுக்கி தின்னு விடுமுடா. தெய்வலோகத்துக்கு வந்தேன்னா சனத்தாங்க குறைஞ்சி போவோம். மூக்க குத்தி காளிமத்துல கட்டி நடி அடினார். குத்துறதுக்குள்ள நீ புடிக்கிட்டு ஓடி புட்டினா அப்படியே நான் சொல்றது முனிவர் வந்திருக்கிறார் சொல்லாங்க. முனி வந்திருக்கு. இப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லு. முனி வருங்கணுமா? முனின்னு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? இப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லு. தெய்வலோகத்திலிருந்து சுக்குமதி வந்திருக்கிறார். இப்ப புரிஞ்ச மாதிரி இருக்கு. மகாராஜா மகாராஜா தெய்வலோகத்திலிருந்து சுக்கு வந்திருக்கு. நாடகத்துக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு. இங்க உள்ள சுக்கலாம் எந்த பொருள் எடுத்தாலும் கலப்பு அது என்ன